அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர், சென்னையிலிருந்து பேசுறேன். இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா, இன்றைய ராசி பலன் தான் சொல்ல போறேன். நீங்க கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. முதல் ராசி மேச ராசி. மேச ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார் தான். நீங்கள் ஒரு வேலையை செய்தா அதுல தடங்கள் தாமதம் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் உங்க குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வணங்கிட்டு வேலை செய்யுங்க. ரிஷப ராசியை பொறுத்த மட்டும் நாள் அருமை. ஒரு இறை அருள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் உங்களுக்கு ஒரு கீர்த்தி ஏற்புடைய நாளாக தான் இந்த நாள் இருக்குது. சிறப்பான நாள். மிதுன ராசியை பொறுத்த மட்டும் நாள் சிறப்பு. அடுத்தவங்களுடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் உங்களுக்கு அதிகமாக இன்றைக்கு கிடைக்கும். மிக சிறப்பான நாள். கடகராசியை பொறுத்த மட்டும் நாள் சிறப்பான நாள், இன்பமான நாள், மகிழ்ச்சிகரமான நாள் சொல்லலாம். உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நாள். சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் நாள் அருமை. உங்களுக்கு வெற்றி உங்களை தேடி வரும் நாளாகவும் உங்களுக்கு லாபங்கள் இரட்டிப்பு தரக்கூடிய நாளாகவும் தான் இந்த நாள் அமைஞ்சிருக்குது. இந்த நாளில் சிறு தொழில் செய்கிறவங்களுக்கு அதிகமான அதாவது இரட்டிப்பாய் லாபம் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. தக்காளி, வெங்காயம், பூண்டு அது போல வியாபாரம் பண்றவங்களுக்கு மிக சிறப்பான நாள். கன்னி ராசியை பொறுத்து மட்டும் நாள் சுமார் தான். நீங்கள் ஆனால் இந்த நாளில் எந்த வேலையாக இருந்தாலும் துணிஞ்சு செய்வீர்கள். யாராக இருந்தாலும் எதிர்த்து பேசுவீர்கள். அதனால் கொஞ்சம் கவனம் தேவை. துலா ராசியை பொறுத்து மட்டும் நாள் அருமை. உங்களுக்கு இந்த நாள் நன்மை நடக்கக்கூடிய நாளாகவும் நீங்கள் விரும்பியது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாளாகவும் தான் இந்த நாள் இருக்குது. மிக சிறப்பான நாள். விருச்சிக ராசியை பொறுத்து மட்டும் இந்த நாள் மேன்மை அடையக்கூடிய நாளாகவும் ஒரு சிறப்பான நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்குது. மிகவும் சிறப்பு. தனுசு ராசியை பொறுத்து மட்டும் நாள் சுமாரான நாள். ஆனால் மனதில் ஒரு தெளிவு பிறக்கும். நீங்கள் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது என்பதை உங்களுக்கு உணர்த்தக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். தனுசு ராசியை பொறுத்த மட்டும் நீங்க இஷ்ட தெய்வத்தை குலதெய்வத்தை வணங்கிட்டு தான் இந்த நாளை செலவு செய்யணும். மகர ராசியை பொறுத்த மட்டும் நாள் அருமை. உங்களுக்கு ஒரு வெற்றியும் ஒரு ஜெயமும் கிடைக்கக்கூடிய நாளாக இருப்பதால் இந்த நாளில் நீங்கள் எதை வேணாலும் உங்களுக்கு பிடித்ததை நீங்க செய்யலாம். கும்பராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக கூட இல்லை, அதுக்கு கீழே இருக்குது. தேவையில்லாத மன கவலைகள் கஷ்டங்கள் வரக்கூடிய நாளாக இருப்பதால் மிகவும் கவனம் தேவை. அமைதியாக இருந்துட்டா மிகவும் சிறப்பு. கணவன் மனைவிடைய பிரிவினை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. கவனம் தேவை. அதனால் நீங்க இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் வணங்கிட்டு இந்த நாளை செலவு செய்யுங்க. மீன ராசியை பொறுத்த மட்டும் நாள் அருமை. இரட்டிப்பு லாபம் தரக்கூடிய நாளாகவும் வருமானம் இரட்டிப்பு ஆகக்கூடிய நாளாகவும் தான் இந்த நாள் அமைஞ்சுக்குது. மிகவும் சிறப்பான நாள். சிறு தொழில் செய்வர்களுக்கு தக்காளி வெங்காயம் செய்வர்களுக்கு மிக இரட்டிப்பு லாபம் பெறக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சுக்குது. மிகவும் சிறப்பான நாள். அதே போல இந்த கடகராசிக்கு சந்திராசி இருப்பதால் மிகவும் கவனம் தேவை. வண்டி வாங்கி செல்லக்குள்ள மிக கவனமாக செல்லணும். விழிப்புணர்வோடு செல்லணும். எக்காரத்து கொண்டும் மொபைல் போனை இயக்கி கொண்டு வண்டியில் செல்லக்கூடாது. கருத்து கொண்டு பயன்படுங்க. நன்றி, வணக்கம்.